Hi friends, welcome to Vivegam V Plus Academic. இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ். இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மல்டிபிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் அ நம்பர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்பர் 5. இந்த 5ஐ நம்ம எதோட மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 1ன்ற நம்பர் அட்டைன் ஆகுன்றது பார்க்கணும். ஸோ 5 கூட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணால் 1 வரும்? 1/5. ஸோ இப்போ இந்த நம்பர் 5க்கு 1/5 என்னது? மல்டிபிகேட்டிவ் இன்வர்ஸ். சிமிலர்லி நம்ம ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதலாம். 1/5 இன்ட்டு which number will give a value as 1. ஸோ 1/5க்கு 5ஐ மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன வரும்? 1 வரும். ஸோ 1/5க்கு 5 இஸ் அ மல்டிபிகேட்டிவ் இன்வர்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம மேட்ரிக்ஸ் பேட்டர்னுக்கு பார்க்குறோம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸை இன்னொரு மேட்ரிக்ஸோட நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 1ன்ற நம்பருக்கு பதிலாக மேட்ரிக்ஸ் என்னது? யூனிட் மேட்ரிக்ஸு. ஸோ ஐடென்டி மேட்ரிக்ஸ் அட்டைன் ஆகணும். அட்டைன் ஆச்சு அப்படின்னா ஏ இஸ் அ இன்வர்ஸ் ஆஃப் பி, பி இஸ் அ இன்வர்ஸ் ஆஃப் ஏ. ஸோ இதை தான் இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ், பின்ற மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கோம். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் தி டூ மேட்ரிக்ஸ் ஏபி. ஸோ ஏ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2x2. B matrix is of order again 2x2. So product பண்ண போகிறோம். first row எடுத்து இந்த first காலத்தை multiply பண்ணுறோம். So it will give the first entry. 1 into 5 is 5. 2 into minus 2 is minus 4. Then first row with the second element. So 1 into minus 2 is minus 2. Next 2 into 1 is 2. Then second row first column. So 2 5s are 10. 5 into minus 2 is minus 10. Next second row with the second column. So 2 into minus 2 minus 4. 5 into 1 is 5. Now we want to simplify. 5 minus 4 is 1. Minus 2 plus 2 0. 10 minus 10 is 0. Minus 1 plus 5 1. So we get a identity matrix. Next B into A. Matrix B is 5 minus 2 minus 2 1. A matrix 1 2 2 5. Now first row with first column. So 5 1 is 5. Next minus 2 into 2 is minus 4. The next with the second column. So 5 2s are 10. Minus 2 into minus 5 is minus 10. The next minus 2 into 1 is minus 2. 1 2s are 2. Next minus 2 with 2 is minus 4. 1 with 5 is 5. Now its result is 1 0 0 1. So we got the identity matrix. Now combine these two results. What attainment we are getting means AB is equal to BA is equal to I. So this is the condition for invertible matrix. Now we can say A is the inverse of B and B is the inverse of A matrix. இன்னைக்கு வீடியோவில் இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ்னால் என்னன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ.